v equal to c என இருத்தல் வேண்டும். ஏன்னா வேற வேற எண்களுக்கு என்ன செய்யக்கூடாது, போக கூடாது. ஏங்கிறது கட்டாயம் ஒரே ஒரு எண்ணுக்கு தான் என்ன செய்யணும், தொடர்பு இருக்கணும். ரெண்டு எண்களுக்கு தொடர்பு என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. சோ அப்படியே ரெண்டு எண்களுக்கு இருந்தா கட்டாயம் ரெண்டு சமமா தான் இருக்கணும். சோ b equal to c என இருத்தல் வேண்டும். இவ்வளவுதான் டெஃபினிஷன். இருத்தல் வேண்டும். சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சார்புகள் நமக்கு வேணும்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு கணங்கள் வேணும். அடுத்து அந்த ரெண்டு கணங்களையும் தொடர்பு படுத்துகிற ஒரு தொடர்பு வேணும். ரெண்டு கணங்கள் வேணும், தொடர்பு படுத்துகிற ஒரு தொடர்பு வேணும். அந்த தொடர்பு நமக்கு ஏற்கனவே தெரியும். ஏபிங்கிற கிராஸ் ப்ராடக்டோட உட்கணமாக தான் அது என்ன செய்யும், இருக்கும். சோ இந்த தொடர்பு எப்போ சார்பா மாறுது அப்படின்னு சொன்னா, முதல் கணத்துல இருக்கிற ஏங்கிற கணத்துல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும், அனைத்து உறுப்பு அப்படி ஒவ்வொரு உறுப்புக்குமே இப்படி ஒரு ஜோடி கிடைக்கணும். இப்படி ஒரு ஜோடி கிடைக்கணும். அந்த ஜோடி எஃப்ல இருக்கணும். அதுல இருக்கிற ரெண்டாவது உறுப்பு கட்டாயம் எங்க இருக்கணும், பில இருக்கணும். அப்படி இருக்கணும். அது ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷனும் அது கூட சப்போஸ் இப்படி ரெண்டு ஜோடி எஃப்ல இருந்தா இந்த ஏங்கிற உறுப்பு கூட பிங்கிற உறுப்புக்கு ஜோடியா இருக்கு. இங்கேயும் ஏங்கிற உறுப்பு சிங்கிற உறுப்போட ஜோடியா இருந்துச்சுன்னா கட்டாயம் அது ரெண்டு சமமா தான் இருக்கணும். அப்போ ஏங்கிற ஒரு உறுப்பு ரெண்டு வித்தியாசமான எண்களை நோக்கி தொடர்பு படுத்த கூடாது. சோ இப்படி இருந்ததுன்னா நமக்கு என்ன சொல்றது, எஃப்ங்கிறது சார்பாகும். இது ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டுனா இப்போ நமக்கு எஃப் என்னாச்சு, சார்பாகும். எஃப் வந்து சார்பாகும். சரி, இப்போ இந்த இதுல நம்ம நிறைய காரியத்தை என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதை நம்ம சின்ன கிளாஸ்லயே படிச்சிருக்கோம். ரெண்டு கணங்களை நம்ம வந்து என்ன செய்வோம், இப்படி வடிவமைப்போம். இது ஏங்கிற கணம், இது பிங்கிற கணம். இதுலதான் நமக்கு எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் என்ன செய்யுது, போகுது. இங்க இருந்து ஆக்சுவலா ஏல இருந்து பிக்கு எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் நமக்கு என்ன செய்யுது, போகுது. எஃப்ங்கிற தொடர்பு நமக்கு போகுது. எங்க சப்போஸ் கொஞ்சம் நம்பர்ஸ் இருக்கு, 1 2 3 4 அப்படி நம்பர்ஸ் இருக்கு. இங்க ஏ பி சி டி இன்னு என்ன செய்யுது, நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோம். சரியா, இப்போ இதுல வந்து நம்ம நிறைய டெஃபினிஷன்ஸ் என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். சரியா, இப்போ ஃபர்ஸ்ட் சார்பகம். முதலாவது டெஃபினிஷன் வந்து சார்பகம். சார்பகம்னு எதுக்கு பேரு அப்படின்னா, கணம் ஏ, கணம் ஏக்கு பேர் தான் என்னது, சார்பகம். கணம் ஏக்கு பேர் என்னது, சார்பகம். அடுத்து ரெண்டாவது நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, துணை சார்பகம். துணை சார்பகம். இந்த துணை சார்பகம் அப்படின்னா இரண்டாவது கணத்துக்கு பேரு தான் என்னது, துணை சார்பகம். அப்போ கணம் பி, கணம் பி. சரி, இப்போ இதுல வந்து இந்த தொடர்பு இப்படி தொடர்பு படுத்தி இருக்குன்னு வச்சுக்குவோம். 1 வந்து ஏக்கு, 2 வந்து பிக்கு, இது சிக்கு, இது டிக்கு. இப்படி நமக்கு தொடர்பு படுத்தி இருக்கு. நமக்கு இது எப்போ கணம், நமக்கு வந்து இது எஃப் வந்து எப்போ நமக்கு சார்பா மாறும் அப்படின்னா, இங்க இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் இங்க ஒரு எண் இருக்கணும். சரியா, 1ங்கிறதுக்கு ஏ இருக்கு, 2ங்கிறது பி இருக்கு, 3ங்கிறது சி, 4ங்கிறது டி. ஸோ ஒவ்வொரு உறுப்பு இருக்கு. அதே நேரத்துல உறுப்பு வித்தியாசமா இருக்கணும். 1 வந்து ஏக்கு மட்டும்தான் போகுது, 2 பிக்கு மட்டும்தான் போகுது. ஸோ 2 உறுப்பு நமக்கு இல்லை. ஸோ இப்படி இருக்கா, இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், சார்புன்னு என்ன செய்யலாம் சொல்லலாம். ரெண்டு கண்டிஷனையும் என்ன செய்துச்சு, நிறைவேற்றிருச்சு. சரி, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறோம் பிம்பம். மூணாவது நம்ம பார்க்க போறோம் என்ன அப்படின்னா, பிம்பம். பிம்பம், பிம்பம்னா என்ன அப்படின்னு சொன்னா, எஃப் ஆஃப் பிம்பம் அப்படின்னு சொன்னா எஃப் ஆஃப் ஏ, ஏயோட பிம்பம் என்ன அப்படின்னு சொன்னா எஃப்1ஓட பிம்பம். ஆக்சுவலா 1இன் பிம்பம். சரியா, நம்ம தெளிவா படிக்கணும் அப்படின்னா பிம்பங்கள் எப்படி படிக்கலாம் அப்படின்னா, 1இன் பிம்பம், 1இன் பிம்பம் ஏ, 1இன் பிம்பம் ஏ, 2இன் பிம்பம் பி, 3இன் பிம்பம்
C. 4 பிம்பம் D. அப்போ 1 பிம்பம் A, 2 பிம்பம் B, 3 பிம்பம் C, 4 பிம்பம் D. சரி, இப்போ இந்த பிம்பங்கள் தெரிஞ்ச பிறகு நம்ம வீச்சகம் படிக்கிறோம். நாலாவது என்ன சொல்றோம்? வீச்சகம். வீச்சகம்ங்கிறது ஒரு கணம். வீச்சகம்ங்கிறது கணம். சார்பகம், துணை சார்பகம்னா கணம். அதே மாதிரி வீச்சகம் கணம். வீச்சகம் என்ன கணம் அப்படின்னா பிம்பங்களின் கணம். வீச்சகம் பிம்பங்களின் கணம். அப்ப இங்க பிம்பங்களின் கணம் என்னெல்லாம் இருக்கு? A, B, C, D. அப்போ இங்க பிம்பங்களின் கணம் A, B, C, D. அப்போ இதுல ஈங்கிறது என்ன செய்யல? வரல. ஈங்கிறது வரல. சோ அப்போ பிம்பங்களின் கணம் தான் வீச்சகம். வீச்சகம் துணை சார்பகத்தை விட உட்கணமா இருக்கும். அப்படி இல்லைன்னா துணை சார்பகத்துக்கு சமமா இருக்கும். ஆனா துணை சார்பகத்தை விட இது பெருசா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, இப்போ வீச்சகம் முடிச்சாச்சு. முடிச்ச பிறகு நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா முன்பிம்பங்கள். என்ன படிக்கிறோம்? முன்பிம்பங்கள். முன்பிம்பங்கள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எதெல்லாம் முன்பிம்பங்கள்? இங்க ஏங்கிற பிம்பத்துக்கு ஒண்ணு முன்பிம்பங்கள். ஏங்கிற பிம்பத்தோட முன்பிம்பம் 1, வீங்கிற பிம்பத்தோட முன்பிம்பம் 2, சீங்கிற பிம்பத்தோட முன்பிம்பம் 3, டிங்கிற பிம்பத்தோட முன்பிம்பம் 4. இதை நம்ம இன்வர்ஸ் வச்சு நம்ம எழுதுவோம். அதை பின்னால படிப்போம். இப்போ அப்ப நம்ம முன்பிம்பங்களின் கணம் என்ன செய்யலாம்? படிக்கலாம். ஸோ இப்போ கணம் படிச்சோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா 1, 2, 3, 4. அப்போ முன்பிம்பங்கள்ல பிம்பங்கள் உடைய முன் ஏங்கிற பிம்பத்துடைய முன்பிம்பம் 1, வீங்கிற பிம்பத்துடைய முன்பிம்பம் 2, ஸோ சீங்கிற பிம்பத்துடைய முன்பிம்பம் 3, டிங்கிற பிம்பத்துடைய முன்பிம்பம் 4. ஸோ அப்போ முன்பிம்பங்களின் கணம் நமக்கு இதுதான் என்ன செய்யும்? கிடைக்கும். சரி, அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கிறோம் மெய் மதிப்பு சார்புகள். மெய் மதிப்பு சார்பு எப்படி இருக்கும்? அடுத்து மெய் மதிப்பு சார்பு. மெய் மதிப்பு சார்புல இந்த சார்பு ஆறுல இருந்து ஆறுக்கு போகணும். மெய்யெண்கள்ல இருந்து மெய்யெண்களுக்கு போகணும். அப்படி இல்லைன்னா மெய்யெணத்தோட உட்கணங்கள்ல இருந்து என்ன செய்யணும்? போகணும். உட்கணங்கள்ல இருந்து என்ன செய்யணும்? சார்பு போகும். அப்படி போனா நம்ம இதை என்ன சொல்றோம்? மெய் மதிப்பு சார்பு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம்? சொல்றோம். இதுல ஒரு உட்கணத்துல இருந்து வேறொரு உட்கணத்துக்கும் என்ன செய்யலாம்? போகலாம். ஸோ நான் மெய் மதிப்பா இருக்கணும். ஒவ்வொரு மதிப்பும் மெய் மதிப்பா இருக்கணும். ABCD அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. சரி, அதுக்கு அடுத்தது நமக்கு 2 சார்பு சமம்னா இரு சார்பு எடுத்துக்கிறோம். சார்பு சமம். சார்புகள் சமம். எப்போ சமம்னு சொல்றோம் அப்படின்னா 2 சார்பு எடுத்துக்கிறோம். 2 சார்புகள். ஒன்னு F எடுத்துக்கிறோம், இன்னொன்னு G எடுத்துக்கிறோம். இப்போ F from A to B, G from A to B அப்படின்னு இருக்கும்போது F of A equal to G of A. G of A அப்படின்னு இருந்தா for all A belongs to A. F of A equal to G of A for all A belongs to A. A ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் F of A equal to G of A இருந்ததுன்னா இந்த 2 சார்புகளும் சமம். F உம் G யும் சமம். G யும் சமம். சரி, அடுத்தது நம்ம பார்க்க போறோம்
சார்பின் சார்பை விவரிக்கும் முறைகள். சார்பை விவரிக்கும் முறைகள். சார்பை விவரிக்கும் முறைகள். சார்பை விவரிக்கும் முறைகள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறோம் சார்பை எப்படி விவரிக்கிறோம்னா 3 முறைகள்ல என்ன செய்யறோம்? விவரிக்கிறோம். 3 முறைகள்ல விவரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் முறை சொல்லனா அட்டவணை முறை. அட்டவணை முறை. ரெண்டாவது பார்த்தோம்னா வரைபட முறை. வரைபட முறை. மூணாவது பார்த்தோம்னா பகுப்பாய்வு முறை. பகுப்பாய்வு முறை. சரி, இதை சிம்பிளா அந்த 3 முறை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம லோயர் கிளாஸ்ல என்ன செய்திருப்போம்? கிராஃப் வரைஞ்சிருப்போம், அப்படிதானே? வரைபடம் வரைஞ்சிருப்போம். அந்த வரைபடத்துல என்ன கொடுத்துருப்பாங்க? இப்போ y = x + 2 அப்படின்னு ஒரு சமன்பாடு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சமன்பாடுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம்? அட்டவணை கண்டுபிடிப்போம், அப்படிதானே? ஃபர்ஸ்ட் நம்ம அட்டவணை கண்டுபிடிப்போம். எக்ஸ் போட்டுக்குவோம், ஒய் போட்டுக்குவோம். எக்ஸுக்கு மதிப்பு போட்டு 2 இல்லைன்னா 3 மதிப்புகள் கண்டுபிடிப்போம். எக்ஸுக்கு 0 போட்டோம்னா ஒய்க்கு 2, 1 போட்டோம்னா ஒய்யோட மதிப்பு 3, 2 போட்டோம்னா ஒய்யோட மதிப்பு என்ன வந்துடும்? 4, -1 போட்டோம்னா ஒய்யோட மதிப்பு 1. சரி, இதுக்கு ஒரு வரைபடம் வரைவோம். இதுக்கு ஒரு வரைபடம் என்ன செய்வோம்? வரைவோம். எக்ஸ் அச்சுன்னு எடுத்துக்குவோம், ஒய் அச்சுன்னு எடுத்துக்குவோம், ஒய் அச்சுன்னு எடுத்துக்குவோம். இப்போ இதுல 0, 1, 2, 3 -1. ஓகே, அதே மாதிரி ஒய்யோட மதிப்பு 1, 2, 3, 4. இப்போ இதுல நம்ம வந்து வரைபடம் வரைவோம். எப்படி? 0, 2. அப்ப எக்ஸ்ல 0, ஒய்ல 2, இந்த புள்ளி. அடுத்து 1, 3, 1, 3, இந்த புள்ளி. அடுத்து 2, 4, 2 எக்ஸ்ல 2, 2ல 4, இந்த புள்ளி. அடுத்து -1, -1ல 1, -1ல 1, இந்த புள்ளி. இப்ப சேர்த்து ஒரு கோடை என்ன செய்வோம்? வரையும். 4 புள்ளி வழியா என்ன செய்யும்? போகும். இப்படி ஒரு கோடு வரைவோம், இப்படிதானே? ஓகே, இதுதான் சார்பு. சார்போட வரைபடம். இதுல இதுக்கு பேரு சமன்பாட்டில் எழுதும் போது அதுக்கு பேர் என்னன்னா பகுப்பாய்வு முறை. பகுப்பாய்வு முறை. இந்த அட்டவணையில் எழுதுறோம் அப்படின்னு சொன்னா இதுக்கு பேரு அட்டவணை முறை. அட்டவணை முறை. அடுத்து வரைபடத்தில் எழுதுறோம் அப்படின்னா இதுக்கு பேரு வரைபட முறை. வரைபட முறை. இப்போ ஏற்கனவே நம்ம படிச்சதுதான் வரைபடம் வரைகிறதுக்கு நம்ம கிராஃப்ல படிச்சதுதான். ஆனா அது சமன்பாடா கொடுத்திருந்தா அதுக்கு பேரு பகுப்பாய்வு முறை. மதிப்பா அட்டவணைப்படுத்தி இருந்தா அதுக்கு பேரு அட்டவணை முறை. இல்லைன்னா வரைபடமா வரைஞ்சு கொடுத்திருந்தா அதுக்கு பேரு வரைபட முறை. இதுதான் சார்பை விவரிக்கும் 3 முறைகள். இப்ப நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம்? சார்பகங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். சார்பகங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த பகுப்பாய்வு முறையில இருக்கும்போது சார்பகங்களை ஈஸியா என்ன செய்யலாம்? கண்டுபிடிச்சிடலாம். சார்பகங்கள், சார்பகம்னு போட்டுக்குவாங்க. சரி, இப்போ முதல் கணக்குல சார்பகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா
இதில் என்ன மதிப்புலாம் போடலாம் அப்படின்னா, தொகுதியில் வந்து எல்லா மதிப்புகளும் போடலாம். என்ன மதிப்பு போட்டாலும் நமக்கு மெய் மதிப்பில் ஆன்சர் என்ன செய்யும், கிடைக்கும். ஆனால் பகுதியில் பார்க்கும்போது இங்கே +1 இருக்கிறதுனால இந்த இடத்துல -1 என்ன செய்ய முடியாது, போட முடியாது. ஏன், -1 போட்டோம்னா அதுவும் +1 சேர்ந்து 0 போயிடும். 0 ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னா மொத்த மதிப்பை நம்மளால கண்டுபிடிக்க இயலாது. பகுதியில் 0 வரக்கூடாது. அப்போ இதில் வந்து நம்ம -1 மட்டும் என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. அப்போ எக்ஸுங்கிற இதோட சார்பகம் இது எதில் இருக்கும்னா, ஆறில் என்ன மதிப்புனாலும் போடலாம். ஆனால் -1 மட்டும் என்ன செய்ய முடியாது, போட முடியாது. ஸோ அதை மட்டும் நம்ம என்ன செய்யறோம், நீக்கிறோம். ரெண்டாவது சம்மில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வர்க்க மூலம் இருக்கு. அப்போ வர்க்க மூலத்துக்குள்ள மொத்த மதிப்பு மிகையாக தான் இருக்கணும். மொத்த மதிப்பு குறையேன் வரவே கூடாது. ஸோ மொத்த மதிப்பு மிகையா இருக்கணும்னா இதுல போடுற இந்த மதிப்பு, இதோட மதிப்பு 9 விட 9 இருக்கலாம், இல்லைன்னா 9 விட சின்னதா இருக்கணும். 9 விட சின்னதா இருக்கணும்னா இதுல ஸ்கொயர் இருக்கு. அப்போ எப்பெல்லாம் நமக்கு 9 விட சின்ன நம்பர் கிடைக்கும், 3 விட சின்னதா இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல நமக்கு எக்ஸோட மதிப்பு என்ன போடலாம் அப்படின்னு சொன்னா, -3 less than or equal to x, x belongs to -3, -3 போடலாம். -3, -3 மேக்ஸிமம் -3 போடலாம். -3 போட்டோன்னா நமக்கு அது ஸ்கொயர் இருக்கிறதுனால 9 கிடைக்கும். ஸோ 0 தான் மதிப்பு கிடைக்கும். 3 போட்டாலும் நமக்கு 0 தான் மதிப்பு கிடைக்கும். இதை விட சின்ன நம்பர்ஸ், இதுக்கு இடையில இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே நம்ம என்ன செய்யலாம், போடலாம். ஸோ அடுத்து நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் sin x + cos x. sin x-க்கும் x-க்கு வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். cos x-க்கும் x வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். அதனால x வந்து belongs to r, இல்லைன்னா -∞, இல்லைன்னா x belongs to r அப்படின்னு போடலாம். x belongs to r, x belongs to r அப்படின்னு என்ன செய்யலாம், போடலாம். இதில் நம்ம பார்க்கும்போது இது பரப்பளவுக்கான வரைபடம். a = πr². ஸோ வட்டத்தின் பரப்பளவு, வட்டத்தின் பரப்பளவுக்கான ஒரு சமன்பாடு. ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது ஆருக்கு வந்து நம்ம மிகை மதிப்பு என்ன செய்யறோம், போடுறோம். ஸோ ஆருக்கு மிகை மதிப்பு மட்டும் தான் என்ன செய்யலாம், போடலாம். மற்றபடி சமன்பாடு பார்த்தோம்னா குறை மதிப்பு கூட போடலாம். இப்போ πx² அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா குறை மதிப்பு கூட என்ன செய்யலாம், நம்ம போடலாம். இப்போ நமக்கு இதில் வட்டம்ங்கிறத கொடுக்காம இருக்கிறதுனால நம்ம சாதாரண ஒரு சமன்பாடுன்னு எடுத்துக்கிறோம். சாதாரண ஒரு சமன்பாடுன்னு எடுத்தா ஆருக்கு என்ன செய்யலாம், என்ன மதிப்புனாலும் என்ன செய்யலாம், போடலாம். மிகை மதிப்பும் போடலாம், குறை மதிப்பும் என்ன செய்யலாம், போடலாம். ஆனா வட்டம்ங்கிறத மென்ஷன் பண்ணி கொடுத்திருந்தா கட்டாயம் நம்ம இதுல என்ன செய்ய முடியாது, குறை மதிப்பு என்ன செய்ய முடியாது, போட முடியாது. இப்ப இங்க வட்டத்தினுடைய கரெக்ட் ஃபார்ம் கொடுத்ததுனால நம்ம ஆரை வந்து மிகை மட்டும் என்ன செய்துக்கிறோம், எடுத்துக்கிறோம். ஏங்கிறது பரப்பு, வட்டத்தின் பரப்பு, அதோட ஃபார்முலா வந்து πr². அப்ப ஆறுங்கிறது ஆரத்தை குறிக்கி, ஆரத்துக்கு வந்து குறைய நம்ம பயன்படுத்தக்கூடாது. அப்ப இதுல வந்து நம்ம என்ன செய்துக்கலாம், சார்பகம் வந்து மிக எண் r belongs to பாசிட்டிவ், ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ 0 to ∞ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்துக்கலாம், போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது ஜெனரல் ஃபார்மா இருக்கிறதுனால இது வந்து எல்லா புக்லையுமே a = πr². இது வட்டத்தின் பரப்பளவு குறிக்கிறதுனால நம்ம ஆரம் மீன் பண்ணி 0, ∞ நினைச்சிடும் போடுறோம். குறை மதிப்பு என்ன செய்யாது, வராது. அடுத்தது y = x³ + 3. இதில் நம்ம போடலாம் எக்ஸுக்கு என்ன மதிப்புனாலும் என்ன செய்யலாம், போடலாம். மிகை மதிப்பும் போடலாம், குறை மதிப்பும் போடலாம். அப்போ x belongs to r அல்லனா -∞ to ∞. சரி, அடுத்தது இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா x-இன் அடுக்கு 4 -2. இங்கேயும் நம்ம என்ன மதிப்புனாலும் என்ன செய்யலாம், போடலாம். 0 போடலாம், நமக்கு மைனஸ் வேல்யூ கிடைக்கும். 1 போடலாம், மைனஸ் வேல்யூ கிடைக்கும். அப்புறம் 2 போட்டோன்னா மிகை வேல்யூ கிடைச்சிடும். ஸோ இங்கேயும் நம்ம என்ன மதிப்புனாலும் என்ன செய்யலாம், போடலாம். ஸோ அப்போ x belongs to r, என்ன மதிப்புனாலும் போடலாம். இங்கே நம்ம வந்தோம்னா 4 விட சின்ன எண் தான் என்ன செய்யணும், போடணும். ஏன்னா 4 விட இது பெருசாகிட்டுன்னா கழிக்கும் போது மைனஸில் வந்துடும்,
வர்க்க மூலத்துக்குள்ள மைனஸ் வரக்கூடாது. அப்ப இதுல நம்ம வந்து கட்டாயம் தான் போடணும். -2 விட கட்டாயம் பெருசா தான் இருக்கணும். அதே நேரத்துல 2 விட கட்டாயம் சின்னதா தான் இருக்கணும். இப்படிதான் நம்ம என்ன செய்ய முடியும், போடணும். இப்படி எழுதலாம். இல்லைன்னா இந்த ஃபார்ம்ல என்ன செய்யலாம், -2 பயன்படுத்தி என்ன செய்யலாம், எழுதலாம். ஸோ இப்படி நமக்கு பகுப்பாய்வு முறையில நம்மளோட வரைபடம் சார்பை கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஈஸியா நம்ம சார்பகத்தை என்ன செய்யலாம், கண்டுபிடிச்சிடலாம். சரி, அடுத்து நம்ம எஃபின் மதிப்புக்கான எஃபின் மதிப்பு அப்படின்னா அதோட பிம்பத்தோட வேல்யூவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம். இதுல வந்து கொடுத்துருக்கிற சார்பை பார்க்கணும். சார்பு எங்க இருந்து எங்க போகுதுன்னு பார்க்கணும். ஸோ மெய் மதிப்பு சார்புல இருந்து மெய் மதிப்புக்கு என்ன செய்யுது, போகுது. அப்ப எஃப்ங்கிறது ஒரு மெய் மதிப்பு சார்பு. இதுல வந்து கொடுத்துருக்கிற சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் 3 விதமா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மொத்த இடைவெளியுமே இருக்கு. -∞ இருந்து -2, அது இங்க 2 சேர்த்துருக்கு, இங்க 2 விட்டுச்சு 3 வரைக்கும், அப்புறம் 3 விட்டுச்சு ∞ வரைக்கும். ஸோ மொத்த இடைவெளியிலேயே 3 விதமா என்ன பிரிச்சு நமக்கு சம் கொடுத்துருக்கு. ஸோ இப்படி கொடுக்கும்போது நம்ம இந்த மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா 6 இருக்கு. எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்கு, 6. அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 6 எங்க வரும், இங்க போட முடியுமா? இந்த இடத்துல நான் 6 போட முடியுமா? போட முடியாது. ஏன்னா இது முழுதுமே குறை மதிப்பு, இது மிகை. அதனால நான் இதுல போட முடியாது. இங்க போட முடியுமா? இங்கேயும் நான் போட முடியாது. ஏன்னா 3ங்கிற மதிப்பை விட 6 பெரியது. ஆனா இதுல போட்டனா சின்னதுன்னு ஆயிடும், தப்பாயிடும். சோ நான் இங்கேயும் போட முடியாது. இங்க போட முடியுமா? ஆமா, 3 விட 6 பெரியது. அப்ப இங்க நான் என்ன செய்யலாம், போடலாம். அப்ப இங்க நான் போடலாம்னா இதை தான் நான் என்ன செய்யணும், பயன்படுத்தணும். அப்போ இங்க எக்ஸுக்கு 3ல இருந்து ∞ வரைக்கும் என்ன மதிப்பு கொடுத்தாலும் அதோட ஆன்சர் என்னதான், 3 தான். அப்போ நான் இதை வந்து டைரக்டா எழுதிடலாம். இதோட மதிப்பு என்ன, 3. முடிஞ்சது. அடுத்தது -1 பார்ப்போம். இங்க போட்டுடலாமா -1? -2 விட சின்ன நம்பர் தான் இங்க போடணும். ஆனா -1ங்கிறது -2 விட பெரிய நம்பர். -1ங்கிறது -2 விட பெரிய நம்பர். ஏன்னா -2 நமக்கு வந்து மெய் மதிப்பு சார்புல இந்த எண் கோட்ல நம்ம பார்த்தோம்னா 1 2 இப்படி போயிட்டே இருக்கும். இது -1, இது -2. நமக்கு வலது பக்கம் போக போக பெரிய நம்பர் ஆகும், இடது பக்கம் வர வர சின்ன நம்பர் ஆகும். ஆனா இப்போ வந்து -2ஓட வலது பக்கத்துல இருக்கு -1. -1 நமக்கு பெரிய நம்பர். அப்போ இதுல போட முடியாது. இங்கே போடலாமா பார்த்தோம்னா -2 விட இது பெரிய நம்பர் தான். சோ நம்ம இதை என்ன செய்யலாம், போடலாம். அதே நேரத்துல 3 விட இது சின்ன நம்பர் தான். சோ இங்கதான் போட முடியும். அப்ப இதை தான் நம்ம பயன்படுத்தணும். அப்ப இதுக்கு 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலா -1, எக்ஸுக்கு பதிலா -1 போட்டோம்னா -2. எதை பயன்படுத்துறோம், 2x பயன்படுத்துறோம். இல்ல என்ன பயன்படுத்துறோம், இந்த 2x பயன்படுத்துறோம். ஏன்னா -1 இங்கதான் இருக்கு. அதே மாதிரி 6 இங்கதான் இருக்கு. ஓகேயா? அடுத்தது -5 எங்க போடலாம், இங்க போடலாம். ஏன்னா -2ஓட இடது பக்கம் தான் என்ன வரும், -5. ஸோ சின்னதுதான். -2 விட சின்னதுதான் -5. ஸோ அதை போடலாம். அங்க மதிப்பு என்ன, C. அப்ப இதோட மதிப்பு என்னது, C. ஸோ இப்படிதான் நம்ம பிம்பத்தோட வேல்யூ என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். எஃபோட மதிப்பை நம்ம இப்படிதான் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். 6இன் பிம்பம் 3, -1இன் பிம்பம் -2, -5இன் பிம்பம் 3. சரி, அதுக்கு அடுத்தது நம்ம கண்டுபிடிக்கிறோம் நிலைக்குத்து கோட்டு சோதனை. இந்த நிலைக்குத்து கோட்டு சோதனை நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆன ஒரு சோதனை. இதுல என்னன்னா வேற ஒண்ணும் இல்லை, ஒரு வரைபடம் வரைஞ்ச பிறகு நேர நிலைக்குத்தா ஒரு வெர்டிக்கலா ஒரு கோடு வரையணும். வெர்டிக்கலா கோடு, நிலைக்குத்து கோட்டு சோதனை. இப்படி ஒரு கோடு வரையணும். இதான் நிலைக்குத்து கோடு. நேர என்ன செய்யணும், வடக்கு தெற்கு பார்க்க நேர என்ன செய்யணும், வரையணும். சரி, இப்போ அப்படி வரையும் போது சார்பகத்தில் உள்ள ஒவ்வொரு புள்ளிகளுக்கும் ஒரே ஒரு இடத்தில்
கட்டாயம் சந்திக்க வேண்டும். கட்டாயம் சார்பகத்தில் உள்ள ஒவ்வொரு புள்ளியுமே சந்திக்கணும். சார்பகத்தில் இருக்கிற ஒவ்வொரு புள்ளியும் சந்திக்கணும். ஆனா ஒரே ஒரு இடத்துல தான் சந்திக்கணும். அப்போ ஒவ்வொரு புள்ளியும் சந்திக்காம இருந்தாலும், ஏதாவது ஒரு புள்ளி சந்திக்காம இருந்தாலும் அது சார்பு கிடையாது. சரியா? இப்போ நிலைக்குத்து கோட்டு சோதனையில வந்து சார்பகத்தில் உள்ள ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒரே ஒரு இடத்தில் கட்டாயம் சந்திக்க வேண்டும். அப்படி சந்திச்சதுன்னா அது வந்து சார்பு. சரியா? இந்த நிலைக்குத்து சார்பான்னு சொல்லி செக் பண்றதுக்கு தான் சோ சந்திக்க வேண்டும். சோ இதை நிறைவேற்றினால் சார்பு. இதை நிறைவேற்றினால் சார்பாகும். அப்போ இதுல சார்பா இல்லையான்னு செக் பண்றதுக்கு தான் இந்த நிலைக்குத்து கோட்டு சோதனை. அப்போ இந்த நிலைக்குத்து கோட்டு சோதனை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? சார்பா இல்லையா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த நிலைக்குத்து கோட்டு சோதனை என்ன செய்யறோம்? பயன்படுத்துறோம். இப்ப சார்பகத்தில் உள்ள ஒவ்வொரு புள்ளியும் சந்திக்கணும். அதே நேரத்துல ஒரே இடத்துல தான் சந்திக்கணும். இப்ப 2 எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போறோம். ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இதுதான் நம்மளோட நம்பர் லைன் x, y. இப்போ இதுல இப்படி ஒரு கர்வ் போகுது. இப்போ இதுல நான் ஒரு நிலைக்குத்து கோடு வரைகிறேன். இங்க ஒரு புள்ளியில சந்திக்கி, இங்க ஒரு புள்ளியில, ஒரே ஒரு புள்ளியில தான் சந்திக்கணும். ஆனா இங்க 2 புள்ளியில சந்திச்சு. அப்ப சார்பல்ல. ஓகேயா? இப்ப அடுத்து ஒண்ணு நம்ம பாக்குறோம். இது x அச்சு, y அச்சு. இதுல இப்படி வளைவரை வரைகிறேன். இது வருது. அடுத்து இங்க இருந்து ஆரம்பிக்கும். இப்ப நான் இந்த இடத்துல கோடு வரைகிறேன். இப்ப இது சந்திக்கவே இல்லை. அப்போ நான் என்ன கொடுத்துருக்கு? ஒவ்வொரு புள்ளியும் சந்திக்கணும்னு கொடுத்துருக்கு. அப்ப ஏதாவது ஒரு புள்ளி சந்திக்கலனாலும் சார்பு அல்ல. ஒரு புள்ளி சந்திக்கலனா கூட இது என்ன? சார்பு அல்ல. சரி. இப்ப நம்ம எளிய சார்புகள் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். முதலாவது எளிய சார்புகள்ல சமணி சார்பு பார்ப்போம். சமணி சார்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு உறுப்புடைய பிம்பமும் அதே உறுப்பா தான் இருக்கும். ஒரு உறுப்புடைய பிம்பம் அதே உறுப்பா இருக்கும். ஃபார் ஆல் எக்ஸ்ல இருக்கிற இந்த கணத்துல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் பிம்பம் அதே உறுப்பு இருந்ததுன்னா அதை என்ன சொல்றோம்? நம்ம சமணி சார்புன்னு சொல்றோம். சமணி சார்புங்கிறதுனால இதை கேபிட்டல் ஐல எஃப்க்கு பதிலாக நம்ம கேபிட்டல் ஐ என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். இங்க இருக்கிற எக்ஸுங்கிற செட்ல இருந்து எக்ஸுக்கு போறதுனால இந்த எக்ஸுங்கிற செட்டை நம்ம சஃபிக்ஸா என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். அப்போ சமணி சார்புக்கு மட்டும் நம்ம கேபிட்டல் ஐ பயன்படுத்தலாம். அடுத்தது நம்ம இதை நம்ம டயக்ராம்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இது எக்ஸுங்கிற செட்டு, இது எக்ஸுங்கிற செட்டு. ஏங்கிற உறுப்புடைய பிம்பமும் ஏ, பியோட பிம்பம் பி, சியோட பிம்பம் சி. இதனால நம்ம சமணி சார்புன்னு இதில் சொல்றோம். இங்க நம்ம எப்படி பார்த்து சொல்றோம் அப்படின்னா, ஒய் எக்ஸ் இதோட மதிப்பு வந்து ஒன்று போல இருக்கும். ஒய்யோட எக்ஸோட மதிப்பு 1 அப்படின்னா ஒய்யோட மதிப்பும் 1 தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி எக்ஸோட மதிப்பு 2 இருக்கும்போது ஒய்யோட மதிப்பு 2 இருக்கும். அதனால இந்த கோட்டுக்கு என்ன பேர் எழுதலாம்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எழுதலாம். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். அதனால ஒய் ஈக்குவல் டு எக்ஸுங்கிற கோடு சமணி சார்பா நமக்கு என்ன செய்யுது? அமைக்குது. அடுத்தது மாறிலி சார்பு. மாறிலி சார்புனா என்னன்னா, ஒரு கணத்துல இருக்கிற எல்லா உறுப்புகளும் ஒரே ஒரு உறுப்புக்கு தான் என்ன செய்யும்? பிம்பமாகும். எல்லா உறுப்புகளுக்கும் ஒரே ஒரு பிம்பம் தான். அப்படி இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம்? மாறிலி சார்புன்னு சொல்றோம். இப்போ இந்த கணத்துல ஏபிசின்னு 3 உறுப்பு இருக்கு. ஆனா இந்த 3 உறுப்புக்கு பிம்பம் வந்து இந்த 1 தான். ஏயோட பிம்பம் 1 தான், பியோட பிம்பம் 1 தான், சியோட பிம்பம் 1 தான். ஸோ அப்படி இருந்ததுன்னா இதை என்ன சொல்றோம்? மாறிலி சார்புன்னு சொல்றோம். இப்போ நம்ம வரைபடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்போ இதோட பிம்பம் 1 அப்படின்னு சொன்னா ஒய்யோட மதிப்பு, இப்போ இதுல வந்து நம்ம என்ன செய்யறோம்? இந்த அதுக்கு ஒய்யோட மதிப்பு வந்து 1, ஒய்யோட மதிப்பு 1.
அப்போ எக்ஸுக்கு 0 போட்டாலும் 1 தான், 1 போட்டாலும் 1 தான், 2 போட்டாலும் 1 தான், 3 போட்டாலும் 1 தான். எல்லாமே ஒய்யோட மதிப்பு நமக்கு என்ன ஆயிரும், நமக்கு 1 ஆயிரும். ஸோ அதனால நம்ம இது என்ன சொல்றோம், சமணி மாறிலி சார்பு அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது பூஜ்ஜிய சார்பு. பூஜ்ஜிய சார்புன்னா என்ன அப்படின்னா f of x அந்த எல்லா பிம்பமுமே நமக்கு 0 தான். எல்லா பிம்பமுமே இந்த 0வோட பிம்பமுமே என்னதான் நமக்கு 0 தான். அதனாலதான் நமக்கு என்ன சொல்றோம்னா அதை பூஜ்ஜிய சார்பு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம் சொல்றோம். ஸோ இப்போ எந்த எல்லா for all x belongs to capital X அப்படின்னா எந்த உறுப்பு எடுத்தாலும் இதோட மதிப்பு என்னதுதான் 0 தான், பிம்பம் 0 தான். ஸோ இதுக்கு நம்ம படம் வரைஞ்சோம் அப்படின்னு சொன்னா அது எக்ஸ் அச்சாதான் நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும், எக்ஸ் அச்சாதான் கிடைக்கும். இப்போ இதுல நம்ம இதுக்கு படம் வரைஞ்சோம் அப்படின்னு சொன்னா இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு. எக்ஸுக்கு என்ன மதிப்பு போட்டாலும் ஒய்யோட மதிப்பு 0 தான். எக்ஸுக்கு என்ன மதிப்பு போட்டாலும் ஒய்யோட மதிப்பு என்னதுதான் 0 தான். அப்போ என்ன அர்த்தம், இந்த எக்ஸ் அச்சுல தான் எல்லா மதிப்பும் 0. அப்ப இதுதான் இந்த லைன். ஸோ இதுதான் நம்மளோட சார்பு. ஸோ இதுதான் என்ன சொல்றோம், பூஜ்ஜிய சார்புன்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது மட்டு சார்பு. மட்டு சார்புல மட்டுக்கு டெஃபினிஷன் என்ன அப்படின்னா மட்டு எக்ஸ் அப்படிங்கிறது மிகையாக தான் நமக்கு எது செய்யும் கிடைக்கும். மிகையல் அப்படின்னு அர்த்தம், குறை இல்லைன்னு அர்த்தம். அப்போ குறை நம்பர் வரும் பொழுது ஆக்சுவலா எக்ஸ் வந்து குறையா இருக்கும் பொழுது அதை மைனஸால பெருக்கி மிகையாக்கிடுறோம். அடுத்தது எக்ஸ் வந்து மிகையா இருக்கும்போது எக்ஸ் மட்டும் கிடைக்குது. ஸோ மட்டு எக்ஸோட மதிப்பு குறை மதிப்புக்கு, எக்ஸ் வந்து குறை மதிப்பா இருந்தா மைனஸ் எக்ஸ், அப்போ குறை மதிப்பு இன்ட்டு மைனஸ், அப்போ இது மிகையாயிரும். அடுத்து எக்ஸ் வந்து 0வா இருக்கும்போது 0ஆயிரும், எக்ஸ் மிகையா இருக்கும்போது எக்ஸாவே என்ன செய்யும் இருக்கும். இதுதான் மட்டு சார்போட வரையறை. இந்த வரையறைப்படி நம்ம படம் வரைஞ்சோம் அப்படின்னு சொன்னா எக்ஸ் மிகையா இருக்கும்போது, எக்ஸ் மிகையா இருக்கும்போதுனா இங்க எக்ஸ் வந்து மிகையா இருக்கும்போது நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் இங்க என்ன மதிப்பு இருக்கோ அதுதான் இங்க. ஸோ அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய், எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது ஒய், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் இல்லைன்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் நமக்கு அந்த லைன் ஒய் ஈக்குவல் டு எக்ஸுங்கிற லைன் நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும். அதே நேரத்தில் எக்ஸ் வந்து குறையா இருக்கும்போது, எக்ஸ் குறையான இந்த சைடில் இருக்கும், இதுதான் 0, இதுதான் 0. ஸோ குறையா இருக்கும்போது இந்த சைடில் இருக்கும். இங்கே நமக்கு என்ன கிடைக்கும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸுங்கிற லைன் நமக்கு என்ன செய்யும், கோடு என்ன செய்யும் கிடைக்கும். ஸோ இந்த கோடு, இந்த கோடு, இந்த பூஜ்ஜியம் இதெல்லாம் இணைந்து தான் 0,0ங்கிற புள்ளி எல்லாம் இணைந்து தான் நமக்கு எதுதான் கிடைக்குது, மட்டும் சார்பா என்ன செய்யுது கிடைக்குது. அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குறியீட்டு சார்பு. குறியீட்டு சார்புல எக்ஸ் பை மல்டி எக்ஸ் அதான் ஃபார்முலா, எக்ஸ் பை மல்டி எக்ஸ் அதுதான் குறியீட்டு சார்போட வரையறை. எப்போ எக்ஸ் பை மல்டி எக்ஸ், எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கும்போது எக்ஸ் பை மல்டி எக்ஸ். அதே இதுல எக்ஸ் 0வா இருக்கும்போது நமக்கு ஆன்சர் என்னதான் 0 தான். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா மல்டி எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸும் போடலாம், பிளஸ் எக்ஸும் போடலாம். மைனஸ் எக்ஸ் எப்போ போடலாம், எக்ஸ் குறையா இருக்கும்போது, எக்ஸ் லெஸ் தேன் 0. பிளஸ் எக்ஸ் எப்போ போடலாம், எக்ஸ் மிகையா இருக்கும்போது. அப்போ நாட் ஈக்குவல் டு 0ங்கிறத ரெண்டு கண்டிஷனா பிரிக்கிறோம், ஒன்று குறையா இருக்கும்போது, அடுத்தது மிகையா இருக்கும்போது. இப்போ இதுல எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும், இதோட மதிப்பு -1 கிடைச்சிடும். இங்க எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும், மதிப்பு 1 கிடைச்சிடும். அப்போ குறியீட்டு சார்புனா நமக்கு 3 மதிப்பு தான். ஒன்று என்ன, -1 கிடைக்குது, 0 கிடைக்குது, 1 கிடைக்குது. சரியா, எக்ஸ் வந்து குறையா இருக்கும்போது -1 அப்படின்னா எக்ஸ் குறையானா இந்த சைடு வரும்போது ஒய்யோட மதிப்பு -1. அப்போ -1 -1 -1 -1, எக்ஸுக்கு -1 போட்டாலும் ஒய்யோட மதிப்பு -1, எக்ஸுக்கு -2 போட்டாலும் ஒய்யோட மதிப்பு -1. ஸோ எல்லா இடத்துலையும் -1 கிடைக்கும். ஆனா இந்த 0ங்கிறத லைன்ல மட்டும் நமக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. அதனாலதான் நம்ம இதை ஓப்பன் ரவுண்டா என்ன செய்யறோம் போடுறோம். அதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0வா இருக்கும்போது 0, அப்ப இந்த புள்ளி உண்டு, இந்த புள்ளி நமக்கு வரையறையில சார்புல என்ன செய்யுது, வரைபடத்துல உண்டு. அதுக்கு அடுத்தது இங்க நம்ம பார்க்கும்போது y ஈக்குவல் டு மிகையா இருக்கும்போது, எக்ஸ் வந்து மிகையா இருக்கும்போது மதிப்பு 1. அப்போ எக்ஸ் 1ஆ இருந்தாலும் 1 தான், 2ஆ இருந்தாலும் 1 தான்,
3 இருந்தாலும் 1 தான். ஸோ இந்த லைன் நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும். ஸோ அதனால இதை என்ன சொல்றோம்னா குறியீட்டு சார்புன்னு சொல்றோம். இந்த குறியீட்டு சார்பு நமக்கு வந்து கண்டினியூஸ் சார்பு கிடையாது, தொடர்பான சார்பு கிடையாது, தொடர்பற்ற சார்பு. இப்ப நம்ம மீப்பெரு முழுயின் சார்பு பார்க்க போறோம். எஃப்ங்கிற சார்பு ஆறுல இருந்து ஆறுக்கு போகுது. இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி நம்ம வரையறுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, எக்ஸை விட குறைவான நம்பருக்கும் இல்லைன்னா எக்ஸுக்கு சமமான நம்பருக்கும் நம்ம வந்து அதோடைய மீப்பெரு பெருமொழியன் என்ன செய்யறோம் எடுக்கிறோம். மீப்பெரு பெருமொழியன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ இதான் எக்ஸோட மதிப்பு. இந்த எக்ஸோட மதிப்புல நம்ம வந்து எக்ஸுக்கு குறைவாக, எக்ஸுங்கிற நம்பருக்கு எக்ஸுங்கிற மதிப்புக்கு குறைவாகவோ இல்லைன்னா அதுக்கு சமமாகவோ இருக்கிற எண்ணுக்கு நம்ம மீப்பெரு முழியன் எடுக்கிறோம். அதில் இருக்கிறதுல பெருசு எடுக்கிறோம். அப்போ நமக்கு இதில் இருக்கிறதுல பெருசு இதுதான் 0 தான். அதே மாதிரி இந்த இதில் பார்த்தோம்னா இருக்கிறதுல பெருசு என்னதுன்னா 1 தான். ஏன்னா இங்கே 2 வரல, 2 இதில் சேர்க்கப்படலை. ஸோ அப்போ இந்த இடைவெளியில எடுத்தோம் அப்படின்னு சொன்னா இது வந்து 1 தான். அப்போ 1 புள்ளின்னு வருகிற எல்லா நம்பருக்கும் நம்ம ஆன்சர் என்ன செய்யணும் 1 தான் எடுக்கணும். அதே மாதிரி தான் இங்கே மீப்பெரு முழியன். அப்போ எக்ஸுங்கிறதுக்கு குறைவாகவோ அல்லது அதுக்கு சமமாகவோ இருக்கிற எண்களுக்கு நமக்கு இதுதான் ஆன்சர் வரும். அடுத்தது நம்ம மீப்பெரு முழியன் சார்பு, மீச்சிறு முழியன் சார்பு. மீச்சிறு முழியன் சார்புன்னா எப்படி நம்ம வரையறுக்கிறோம்னா, அதிகமாகவோ எக்ஸை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கணும். எக்ஸை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கணும். அப்படி நம்பர்ல மீச்சிறு முழியன். இப்போ நம்ம இங்க பார்த்தோம்னா இதுதான் 0, ஆனா இதை விட சின்னது -1 -2 எல்லாம் இருக்குது, ஆனா இங்க 0 எடுக்கிறோம். இதே மாதிரி இதுல இங்க 1, ஆனா அதுக்கு சின்னது நமக்கு வந்து 0 -1 இருக்கு, ஆனா அதுல பெருசு 0 தான். அதே மாதிரி இங்க மற்ற எல்லாத்துலயும் பெருசு 1 தான். அதே போல இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இடைவெளியில இருக்கிற அதிகமாகவோ அல்லது சமமாகவோ, இப்ப இருக்கிற அதிகப்படியான நம்பர் நமக்கு என்னதுதான் 1 தான். அதுல இருக்கிற மீச்சிறு வேல்யூ, அப்போ இதுல 1 அதிகமா இருக்கு, இதுக்கப்புறம் 2 3 பெரிய நம்பர்ஸ் தான், ஆனா அதுல இருக்கிற ஒரு சின்ன நம்பர். ஸோ அதனால அதை நம்ம 1ன்னு எடுக்கிறோம். அடுத்தது இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிகமாகவோ அதுக்கு சமமாகவோ, இந்த இடைவெளியில பார்த்தோம்னா நமக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் என்ன வரும் 2. ஏன்னா இதோட பெரிய நம்பர் 3 4 இருக்கலாம், அதுல சின்ன நம்பர் வந்து 2 தான். ஸோ அடுத்த இடைவெளியை அதே மாதிரி நம்ம என்ன செய்யறோம் 3 எடுக்கிறோம். ஸோ இதுதான் மீச்சிறு முழியன் அதோடைய சார்பு. சரி, அடுத்தது நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல வந்து 2 இதோட அடையாளம், மீப்பெரு முழியனோட அடையாளம் கீழே நம்ம வந்து கொஞ்சம் என்ன செய்திருக்கோம் சரிச்சு விட்டுருக்கோம், அதை மாதிரி என்ன செய்திருக்கோம் போட்டிருக்கோம். ஆனா இங்க பார்த்தோம்னா மேல அந்த காரியத்தை என்ன செய்திருக்கோம். அதனால அந்த 2ஓட அடையாளத்தை நம்ம வித்தியாசமா என்ன வச்சு படிச்சுக்கணும். இந்த சார்பு இந்த இது வந்து எப்படி சொல்றோம் அப்படின்னா 0ல இருந்து 1 வரைக்கும் நமக்கு ஆன்சர் 0 தான். 0ல இருந்து 1 வரைக்கும் 0 தான். 1ல இருந்து 2 வரைக்கும் ஆன்சர் 1 தான். அதனாலதான் 1ல இருந்து 2 வரைக்கும் ஆன்சர் என்னதுதான் 1 தான். ஸோ அதனாலதான் நமக்கு இங்க 1ங்கள கோடு போட்டிருக்கோம். 2ங்கிற எண்ணு வரும்போது என்ன செய்திரும் 2ஆ மாறிடும். அதனாலதான் இதுல என்ன செய்திருக்கோம் காலம் பாயிண்ட் என்ன செய்திருக்கோம் போட்டிருக்கோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது ஒன்றுக்கொன்று சார்பு அல்லது உள் செலுத்தும் சார்பு. இதை வந்து நம்ம என்ன பார்க்க போறோம். இப்போ f from a to b இது ஒரு சார்பு. f from a to bங்கிறது ஒரு சார்பு. இது ஒன்றுக்கொன்று சார்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தா x not equal to y
which implies f of x not equal to f of y. எனில் for all x y belongs to a. இந்த ஏல இருந்து ரெண்டு எலிமெண்ட் ரெண்டு உறுப்பு எடுக்கிறோம். இங்க அந்த ரெண்டு உறுப்பும் சமம் அல்லனா அதோட பிம்பங்களும் சமம் அல்ல. சோ அப்படி இருந்தா f ஆனது ஒன்றுக்கொன்று சார்பாகும். ஒன்றுக்கொன்று சார்பாகும். இது இன்னொரு விதமா கூட என்ன செய்யலாம் சொல்லலாம். பின்னால இருந்து நம்ம வந்தோம் அப்படின்னா சப்போஸ் f of x equal to f of y இருந்தா என்ன நடக்கும்? f of x equal to f of y அப்படி இருந்தா என்ன நடக்கும்னா x equal to y ன்னு இருக்கும். for all xy belongs to a. அப்போ ஒன்றுக்கொன்று ரெண்டு விதமா நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஒன்னு சார்பகத்துல ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா சமம் அல்லாத நம்பர் எடுத்துட்டோம்னா பிம்பங்கள் சமம் அல்லன்னு சொல்லணும். இங்க துணை சார்பகத்துல ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு உறுப்புகள் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு பிம்பங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருந்து ரெண்டு சமம்னு சொல்லிட்டோம்னா சார்பகத்துல உள்ள உறுப்புகளும் சமம் அப்படின்னு சொல்லணும். இதை யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இதை யூஸ் பண்ணலாம். இதுக்கு ஒன்றுக்கொன்று சார்பு பேர், இல்லைன்னா உள் செலுத்தும் சார்பு அப்படின்னு சொல்லி பேர். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா மேற்கோத்தல். மேற்கோத்தல் சார்பு அல்லது இதுக்கும் இன்னொரு பேர் இருக்கு, அல்லது மேல் செலுத்தும் சார்பு. மேல் செலுத்தும் சார்பு. சரி, இப்போ மேற்கோத்தல் சார்புனா என்ன அப்படின்னா f of b belongs to bங்கிற உறுப்பு b ல இருக்கும்போது f of a equal to b ன்னு கிடைக்கும். b ல இருந்து ஒரு உறுப்பு எடுக்கிறேன், துணை சார்பகத்துல இருந்து ஒரு உறுப்பு எடுக்கிறேன். அப்படி உறுப்பு எடுக்கும்போது அந்த துணை சார்பகத்துல இருக்கிற உறுப்புக்கு சார்பகத்துல ஒரு உறுப்பாவது என்ன செய்யணும் இருக்கணும், ஒரு உறுப்பாது. சோ a என்பது ஏதேனும் ஒரு உறுப்பு இருந்தா போதும். that belongs to a. b b ல இருக்கும்போது f of a equal to b. இந்த a கட்டாயம் ஒரு உறுப்பாவது என்ன செய்யணும், a ல இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா இது for all b, அனைத்து b belongs to b. அப்போ b ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் ஏதாவது ஒரு உறுப்பு என்ன செய்யணும், a ல இருக்கணும். இருந்தா f ஆனது மேற்கோத்தல் சார்பாகும். அப்படி இருந்தா f ஆனது மேற்கோத்தல் சார்பாகும். சரி, அடுத்தது இருபுற சார்பு. இருபுற சார்பு இந்த இருபுற சார்புனா ஒரு சார்பு ஒன்றுக்கொன்றாகவும்
ஒன்றுக்கொன்றாகவும் மேற்கோத்தலாகவும் இருந்தால் அது இருபுற சார்பாகும். இருபுற சார்பாகும். அப்போ ஒரு சார்பு ஒன்றுக்கொன்றாகவும் இருந்து மேற்கோத்தலாகவும் இருந்தா அதை நம்ம என்ன சொல்றோம்? இருபுற சார்புன்னு என்ன சொல்றோம். ஒரு சார்பு இருபுற சார்பா இருந்தா நமக்கு நேர்மாறு கட்டாயம் என்ன செய்யும்? இருக்கும். இருபுற சார்பாக இருந்தால் நேர்மாறு இருக்கும். இதுல நம்ம கொடுக்கப்பட்ட சார்பு ஒன்றுக்கொன்று மற்றும் மேற்கோத்தல் சார்புகளான்னு சொல்லி பார்க்க போறோம். இதுல ரெண்டு சமுக்கு இடையில உள்ள வித்தியாசத்தை பார்க்கணும். இதுல f from n to n தான் கொடுத்துருக்கு. ஆனா இங்க f from n union -1 to 0 இயல் எண்கள் கூட -1 0 இணைக்கப்பட்டிருக்கு. அப்போ கணங்களை பொறுத்து நமக்கு ஒன்றுக்கொன்று மேற்கோத்தல்ல மாற்றங்கள் நடைபெறுது அப்படிங்கிறத இந்த கணக்கு நமக்கு என்ன செய்யுது? சொல்லிக் கொடுக்குது. அப்போ ஒரு கணக்குல ஒன்றுக்கொன்று மேற்கோத்தல் அப்படின்னு சொல்றதுக்கு கணங்களும் நமக்கு முக்கியம், அதே நேரத்தில் கொடுக்கப்பட்ட கண்டிஷனும் நமக்கு முக்கியம். சரி, இப்போ முதலாவது கணக்கை நம்ம என்ன செய்வோம்? பார்ப்போம். முதலாவது கணக்குல என்ன கொடுத்துருக்குன்னா f from n to n கொடுத்துருக்கு, இயல் எண்கள். அப்போ இதுல ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் சம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வரைபடம் வரைஞ்சா எப்படி இருக்கும்? இதுவும் n தான், இதுவும் n தான். 1 2 3 4 5 அப்படி போயிட்டே இருக்கும். இங்கேயும் 1 2 3 4 அப்படி போயிட்டே இருக்கும். சரி, இப்போ நமக்கு ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா சார்பு என்ன கொடுத்துருக்கு? f of n equal to n plus 2ன்னு கொடுத்துருக்கு. n plus 2. சரி, இப்போ இது ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கொன்றான்னு பார்க்குறோம். சரியா? ஒன்றுக்கொன்று இருக்கா இல்லையா பார்க்குறோம். ஒன்று கொன்று. சரி, எழுத வேண்டாம். ஒன்றுக்கொன்று இருக்கான்னு பார்க்கிறோம். ஒன்றுக்கொன்று இருக்கான்னு பார்க்கறதுக்கு நமக்கு என்ன கண்டிஷன்? f of x equal to f of y இருந்தா இதுல இருந்து x equal to y நமக்கு என்ன செய்யணும்? கிடைக்கணும். இது நம்ம ஒன்றுக்கொன்றுல ஒரு கண்டிஷன் என்ன செய்யணும்? பார்த்தோம். அப்போ நமக்கு f of n equal to f of m எடுத்துக்கிறோம். f of n னா n plus 2, n plus 2. அப்போ f of m னா m plus 2, m plus 2. ஸோ அந்த ரெண்டு 2 என்ன செய்திரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ n equal to m. அப்போ x equal to yங்கிற கண்டிஷன் கிடைச்சிருச்சு. அப்போ f ஆனது ஒன்றுக்கொன்று ஆகும். f ஆனது ஒன்றுக்கொன்று ஆகும். ஒன்றுக்கொன்று ஆகும். சரி, அடுத்து நம்ம பார்க்கிறோம். அடுத்தது ஒன்றுக்கொன்று சொல்லியாச்சு. இப்போ மேற்கோத்தல் நம்ம பார்க்கணும். மேற்கோத்தல் பார்க்கறதுக்கு இப்போ நம்ம கவனிச்சோம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன வேணும்? இங்க இருக்கிற துணை சார்பகத்தில் இருக்கிற எல்லா உறுப்புக்கும் முன்பிம்பங்கள் வேணும். இப்போ நம்ம பார்த்தோம்னா f of n equal to n plus 2 இருக்கு. அப்போ இந்த n இயல் எண். இயல் எண்ணா ஃபர்ஸ்ட் நம்பர் 1 தான் போட முடியும். இங்கே நான் 1 போட்டேன்னா இங்கே எனக்கு 1 + 2 3 கிடைக்கும். அப்படிதானே? அப்போ இந்த 1ங்கிறது எங்கே போகும்? 3க்கு போகும். அடுத்தது 2 போட்டேன்னா என்ன கிடைக்கும்? 2 போட்டேன்னா 2 + 2 4க்கு போகும். 3 போட்டா 3 + 2 5க்கு போகும். அடுத்த நம்பர் 5க்கு போகும். சரியா? இப்படி வரிசையா போயிட்டே இருக்கும். இங்கேயும் வரிசையா போயிட்டே இருக்கும். ஆனா இந்த 2 நம்பரை பார்ப்போம்.
ஒன்றுங்கிற நம்பருக்கும் முன்பிம்பம் இல்லை, 2ங்கிற நம்பருக்கும் முன்பிம்பம் இல்லை. அப்போ 1, 2 என்னும் இல்லை belongs to n. 2 எனும் உறுப்புகளுக்கு முன் பிம்பங்கள் இல்லை. முன் பிம்பங்கள் இல்லை. சரி, ஏதாவது ஒரு உறுப்புக்கு முன்பிம்பம் இல்லைனாலே அது மேற்கோத்தல் அல்ல. ஆனா இங்க 2 உறுப்புகளுக்கு முன்பிம்பம் இல்லை, அப்ப இது மேற்கோத்தல் அல்ல. அப்ப F ஆனது மேற்கோத்தல் அல்ல. மேற்கோத்தல் அல்ல. சரி, அடுத்தது செகண்ட் சம் பார்க்கிறோம். ரெண்டாவது சம்ல நம்மளோட கணம் மாறி இருக்கு, அப்படிதானே? நம்மளுடைய கணத்துல வித்தியாசம் இருக்கு. அப்ப அந்த கணம் எப்படி இருக்கு? இது n யூனியன் -1, 0. இது வந்து n. அப்ப இங்க என்ன உறுப்பெல்லாம் இருக்கும்? -1, 0, 1, 2, 3 இப்படி போயிட்டே இருக்கும். இங்க 1, 2, 3, 4, 5 இப்படி போயிட்டே இருக்கும். சரி, இப்போ நம்ம வந்து இங்க இருக்கிறதுக்கு ஒன்றுக்கு ஒன்று இருக்கான்னு பார்ப்போம். ஒன்றுக்கு ஒன்று இருக்கணும்னா இதுதான் கண்டிஷன். அப்ப நம்ம வந்து f of n equal to f of m, இது ரெண்டு ஈக்குவல் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இங்கேயும் அதே சார்பு தான், இங்கேயும் அதே சார்பு தான். ஸோ அப்போ n plus 2 equal to m plus 2. ஸோ ரெண்டு 2 கேன்சல் ஆயிரும். ஸோ n equal to m. ஸோ இந்த டெஃபினிஷன் படி நமக்கு என்ன செய்திருச்சு? கிடைச்சிருச்சு. x equal to y கிடைச்சிருச்சு. அப்போ f ஆனது ஒன்றுக்கொன்று ஆகும். ஒன்றுக்கொன்று ஆகும். சரி, அடுத்தது மேற்கோத்தல் செக் பண்ணணும். மேற்கோத்தல் செக் பண்ணும்போது இங்குள்ள ஃபங்க்ஷன் என்னது? f of n equal to n plus 2. f of n equal to n plus 2. இப்போ என்னுக்கு நான் என்னெல்லாம் போடலாம்? எல்லா இயற்களும் போடலாம், அது கூட -1, 0 போடலாம். அப்போ f of -1 என்ன வரும்? -1 plus 2, ஸோ 1 ஆயிரும். f of 0, இதில் 0 போட்டோம்னா 0 plus 2 ஆயிரும். அப்புறம் f of 1 போட்டோம்னா 1 plus 2 3 ஆயிரும். ஸோ இதே மாதிரி போயிட்டே இருக்கு. அப்போ இங்கே -1ங்கிறது 1க்கு போகுது, இப்படி போயிட்டே இருக்கும். இப்படி போய்கிட்டே நிச்சயம் இருக்கும். அப்போ எல்லா உறுப்புகளுக்கும், எல்லா துணை சார்பகத்தில் இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் முன்பிம்பங்கள் இருக்கு. துணை சார்பகத்தில் இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் என்ன இருக்கு? முன்பிம்பங்கள் இருக்கு. அப்போ துணை சார்பகத்தில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும், எல்லா உறுப்புகளுக்கும் முன்பிம்பங்கள் உள்ளன. இப்ப எல்லா சார்புகளுக்கும் முன்பிம்பங்கள் இருக்கிறதுனால f ஆனது மேற்கோத்தல் ஆகும். மேற்கோத்தல்
மேற்கோத்தல் ஆர். இப்போ இது வந்து ஒன்றுக்கொன்று இருக்கு, மேற்கோத்தலும் இருக்கு. அதனால எஃப் ஆனது இருபுற சார்பாகும். எஃப் ஆனது இருபுற சார்பாகும். இருபுற சார்பாகும். சார்பாகும். சரி, அப்போ இந்த எஃப்க்கு நமக்கு என்ன செய்யும்? இன்வர்ஸ் என்ன செய்யும்? கிடைக்கும். இதுக்கு நேர்மாறு என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம்.